போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. வேதவள்ளி அத்தை கிட்ட சொல்லலாம். கண்டிப்பா குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சா அவங்க மனசு இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ எதுக்கு போன் பண்றா? திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கா இவள. ஏய், எதுக்காக இப்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்க? அத்தை, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? அத்தை அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தேவிக்கு இப்ப பிரசவ வலி வந்து அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நான் விக்னேஷ்க்கு கால் பண்ண, அவரு எடுக்கல. தயவு செஞ்சு விக்னேஷை கூட்டிக்கிட்டு நீங்களும் ஹாஸ்பிட்டல் வாங்க அத்தை. விக்னேஷ் வந்தா தேவி கொஞ்சம் தைரியமா இருப்பாத்த. ஏய் நிறுத்துடி. அத்தை, உன் தங்கச்சி பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்தா விக்னேஷ் அங்க வரணுமா? அத்தை, நீங்க அவனுக்கு ஏற்படுத்தின அவமானத்தை எல்லாம் அவன் இன்னும் மறக்கவே இல்லடி. உங்க மேல எல்லாம் அப்படியே கொலை வெறியில இருக்கா. அத்தை, உங்க முகத்துல எல்லாம் முழிக்க கூட விருப்பம் இல்லாமதான் அவன் டிவோர்ஸ் நோட்டீஸை என்கிட்ட கொடுக்க சொன்னான். அப்படி இருக்கிறவன நான் நேர்ல கூட்டிட்டு வரணுமா? உன் தங்கச்சி எப்ப என் பிள்ளை வாழ்க்கையை விட்டு போவா, நான் எப்ப நிம்மதியா இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னையே கூட்டிட்டு வந்து உன் தங்கச்சி கூட சேர்த்து வைக்க சொல்றியா? அத்தை, இந்த மாதிரி நேரத்துல கூட எப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தேவி விக்னேஷ் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காத்த. அவ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அத்தை, நான் விக்னேஷ் கிட்ட காலையில ஆபீஸ் போய் கூட பேசினேன் அத்தை. அவரும் இப்ப தாண்டி என் புள்ள சொன்னா, நீ என்னமோ என் பிள்ளைய தனியா பார்த்து பேச வந்தியாமே. என்ன அவங்கிட்ட அப்படியே உருகி உருகி பேசி சோப் போட்டு சென்டிமெண்டா பேசி மயக்கலான்னு பாத்தியா? இந்த பார், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படி இல்ல அத்தை. அவன் என்ன ஆனாலும் சரி, மனசு இறங்கவே மாட்டான். அவன் முடிவெடுத்தது எடுத்ததுதான். அத்தை, அத்தை, அவனுக்கும் உன் தங்கச்சிக்கும் டிவோர்ஸ் உறுதிதான். உன் தங்கச்சிக்கு புள்ள பிறந்தாலும் வரமாட்டான், நானும் வரமாட்டேன். அத்தை, நான் சொல்றத. ஏய் வைடி போன. அத்தை, அத்தை. கையல், என்னாச்சு? என்னாச்சு கையல்? மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? அவர் வராரா? இல்ல, நான் விக்னேஷ்க்கு கால் பண்ண, ஆனா விக்னேஷ் போன் எடுக்கல. அதான் அத்தைக்கு கால் பண்ணலான்னு போன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம தேவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு அட்மிட் பண்ணிருக்கோன்னு சொன்னியா? சொன்னேன், ஆனா என்ன கையல், என்ன சொன்னாங்க? ஏன் தயங்குற? அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. விக்னேஷையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவிக்கு குழந்தை பிறந்தாலும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, எந்த நிலைமையில கூட அவங்க மனசு இறங்கலையா? அம்மா நீ அழாதம்மா. பாத்துக்கலாம். முதல்ல தேவிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். கண்டிப்பா வருவாரு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அண்ணி, நான் போய் அண்ணன் கிட்ட பேசி அவரை வர வைக்க முயற்சி பண்றேன். ஷாலினி, அவசரப்படாத. ஆளுக்கு போய் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர வச்சா நடக்காது. அவராதான் வரணும். வேதவள்ளி அத்தை இந்த விஷயத்துல ரொம்ப அரகண்டா இருக்காங்க. முதல்ல தேவி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். டாக்டர் வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெயின் கம்மியா தான் இருக்கு. பிரீத்திங் ப்ராப்ளம். டாக்டர் தேவி இப்ப எப்படி இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? கயல், பெயின் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. பிரீத்திங் ட்ரபிளும் இருக்கு. சோ ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். நீங்க வாங்க டாக்டர். டாக்டர், அவங்களுக்கு பெயின் அதிகமாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கப்புறம் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா டாக்டர்? ஃபர்தரா ப்ரொசீஜர் பாத்து. கடவுளே, நீதான் என் பொண்ணை காப்பாத்தணும். அம்மா ஒண்ணும் ஆகாது. பிரசவ வலியில துடிக்கிற, மூச்சு விட வேற அதெல்லாம் கஷ்டம். ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத.
கொஞ்சம் அமைதியா இரு.